subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்க நாம் அனைவரும் இணைந்து வந்துள்ளோம். ஆண்டவருடைய அருளை நாம் அனைவரும் பெற்று நம்முடைய இந்த தவக்காலத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல படிப்பினைகள் யாவும் நம்முடைய வாழ்வுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டுதலாகவும் அமைய வேண்டும் என்ற நோக்கோடு அவருக்கு செவிமடுக்க நாம் காத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய தோற்ற மாறுதல் நிகழ்வை இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய தோற்ற மாறுதலில் அவர் நமக்கும் இந்த உலகுக்கும் சொல்லக்கூடிய செய்தியை நாம் உள்வாங்கி ஆண்டவரை நாம் முழுமையாக அனுபவித்து நாம் இந்த நாட்களில் தியானிக்கக்கூடிய எண்ணக்கூடிய இந்த தவக்கால சிந்தனைகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்கு, நம்முடைய வாழ்வு மாற்றத்திற்கு அது உதவுவதற்கு இறைவன் நம்மோடு உடன் இருக்க வேண்டும் என்று இந்த பலியிலே ஜெபிப்போம். இப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு
உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அக ஒளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாம் அழைக்கப்பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பொழுது நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவை நின்று காக்கின்றார். அவர்களை பந்தத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம்மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1. இறைவசனங்கள் 8 முதல் 10 முடிய. அன்பிற்கு உரியவரே, கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கிய போது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறினுடைய சிறப்பு ஆண்டவருடைய தோற்ற மாறுதலை குறித்து நமக்கு விளக்குவதாகும். ஆண்டவருடைய தோற்ற மாறுதலை குறித்து நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்ட ஒரு காட்சி அல்லது நிகழ்வை பற்றி, அந்த நிகழ்வில் இருக்கின்ற சில பகுதிகளை பற்றி நாம் நம்முடைய வாழ்வுக்கு பொருத்தமான, வாழ்வுக்கு தேவையான, குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இந்த நிகழ்வுகள், இந்த செயல்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றன என்பது குறித்து சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை, முக்கியமான அவரோடு நெருங்கிய அன்பு கொண்ட திருத்தூதர்களை ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்லுகின்றார். எதற்காக என்று சொன்னால், ஜெபிப்பதற்காக, இறைவேண்டல் செய்வதற்காக. இறைவேண்டல் செய்வதற்காக என் உயர்ந்த மலைக்கு செல்ல வேண்டும் என்றால், இறைவனோடு பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த நாம் வாழக்கூடிய இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சில இடையூறுகள் இறைவேண்டல் செய்வதற்கு தடையாக இருந்தால், அதையும் கடந்து அதற்கு மேலாக இறைவனை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தை இது கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை மலைமேல் ஏறிச் சென்று
ஜெபிப்பதற்கு அழைத்ததை போன்று இன்று நம்மையும் ஆண்டவர் ஜெபிப்பதற்கு அழைக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள சப்தங்கள், இடையூறுகள், நெருக்கடிகள், சவால்கள் இவைகளுக்கு மத்தியிலும் நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும், இறைவனோடு உரையாட வேண்டும், இறைவனோடு இறை வேண்டல் செய்ய வேண்டும் என்ற நோக்கை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இரண்டாவதாக, அந்த மலை மேல் நிற்கின்ற போது, அவர்கள் இருக்கின்ற போது அவருடைய முகம் ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளிர்ந்தன என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய பாடுகளை ஆண்டவர் அனுபவிப்பதற்கு முன்பாக அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லக்கூடிய செய்தியை குறித்த ஒரு முன் உதாரணத்தை, முன் செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கும் ஏன் நமக்கும் இந்த உலகத்திற்கும் எடுத்துரைக்கின்றார். பாடுகளுக்குள் செல்வதற்கு முன்பாக அல்லது பாடுகளை அவர் அடைவதற்கு முன்பாக, அனுபவிப்பதற்கு முன்பாக உயிர்ப்பு என்ற ஒன்று உண்டு என்பதையும் நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, வாழ்வில் ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. பல நேரங்களில் நாம் தளர்ந்து போவது உண்டு, சோர்ந்து போவது உண்டு. நம்முடைய விசுவாச வாழ்விலும் சரி, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் செயல்பாடுகளிலும் சரி, நாம் சோர்ந்து போவது உண்டு. நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள், நாம் எடுத்து வைக்கக்கூடிய செயல்கள் அல்லது முயற்சிகள், இவை சில நேரங்களில் நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய திறமைக்கு அதிகமானதாக இருக்கின்ற போது நம்மால் அதை அடைவது சுலபமானதாக இருக்காது. அது கடினமானதாக இருக்கின்ற போது பல நேரங்களில் நாம் சோர்ந்து போவது உண்டு. நம்மிடம் இருக்கக்கூடிய பலம், நமக்கு இருக்கக்கூடிய நல்ல சூழல்கள், நமக்கு இருக்கக்கூடிய உதவிகள், இவற்றை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாகவே நாம் ஒரு செயல்பாட்டில் இறங்குகின்ற போது பல நேரத்தில் அது ஏமாற்றமாக போகும். ஆனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி உண்மையானது, நேர்மையானது, தேவையானது. அப்படி நாம் எடுக்கக்கூடிய தேவையான, உண்மையான, நன்மையான ஒரு முயற்சிக்கு முன்பாக நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தாலும் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி, ஆண்டவருடைய பாடுகளுக்கு பின்பு ஒரு உயிர்ப்பு உண்டு என்பது போன்று கடினமான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள், சவால் நிறைந்த வாழ்வு, இவற்றை கடந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு, வெற்றி உண்டு என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்றது. ஆண்டவருடைய அந்த அவருடைய உயிர்ப்பை பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி, பாடுகளுக்குள் அவர் செல்வதற்கு முன்பாகவே உயிர்ப்பை குறித்து சொல்வதனுடைய நோக்கம் இதுதான். நாம் சோர்ந்து போக வேண்டாம் என்பது. வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்கின்றது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்பது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய அழைப்பிற்கு நாம் செவி மடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்றது. நாம் எதற்கு செவி மடுக்கின்றோம், யாருக்கு செவி மடுக்கின்றோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம், எதற்காக நாம் காது கொடுக்கின்றோம், எதற்கு நாம் அடிபணிந்து போகின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கா அல்லது இந்த உலக அழைப்பிற்கா? பல நேரங்களில் இன்று இருக்கக்கூடிய மிக பெரும் சவால், நமக்கு முன்பாக எளிதாக, இயல்பாக, இலவசமாக கிடைக்கக்கூடிய நம்முடைய வாழ்வுக்கு தேவையில்லாத பலவற்றிற்கு நாம் செவி கொடுக்கின்றோம், அதற்கு அடிமையாகி போகின்றோம். அதுதான் தேவை என நாம் முன்னிறுத்துகின்றோம். அதற்காக நாம் நமக்கு தேவையான நம்முடைய உள்ளார்ந்த ஆன்மீக தேவைகளுக்கு புறம்பானவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் நம்மை எதற்காக அழைக்கின்றார், ஆண்டவர் யார் வழியாக, எதன் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் என்ற ஒரு தெளிவு நமக்கு தேவை. அவர்களுக்கும் அதற்கும் நாம் செவி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வில் இன்னொரு 2 கருத்துக்கள் கூட நமக்கு சொல்லப்படுகின்றது. ஒன்று, அவர்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த மலைக்கு சென்று அவர்களுக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். எப்போதுமே நாம் நம்பிக்கையில் விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நமக்கு இழப்புக்கள் வருகின்ற போது நம்பிக்கையில் தளர்ந்து போகின்றோம். இழப்புக்கள், ஏமாற்றங்கள் வருகின்ற போது நாம் தளர்ந்து போகின்றோம். ஆனால் அதை கடந்து நாம் நம்முடைய நம்பிக்கையில்
விசுவாசத்தில் வலுவோடு ஆழமாக நாம் வலுப்பெற்றிருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நாள் நமக்கு கொடுக்கின்றது. இறுதியாக அவர் மலைமேல் அழைத்து சென்றவர்களை அவர் மீண்டும் தரைக்கு அழைத்து செல்லுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தோற்றம் மாறுகின்ற போது பார்த்த மிக உன்னதமான அந்த மாட்சி மிகுந்த அந்த ஒரு ஒளி நிறைந்த ஒரு காட்சியை பார்க்கின்ற போது அவரோடு சென்ற திருத்தூதர்களுக்கு அங்கே இருந்து கொள்ளலாம், உமக்கென்றும் எங்களுக்கொன்றுமாக கூடாரங்களை நாங்கள் அமைக்கட்டுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அங்கே தங்கிவிடுவது இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதை விரும்புகின்றார்கள். ஆனால் யதார்த்தம் அதுவல்ல. ஆண்டவரோடு பேசினாலும் ஆண்டவரோடு அவர்கள் உரையாடினாலும் மலையின் மேல் ஆண்டவரை முழுமையாக அனுபவித்தாலும் அதை கடந்தும் வாழ்க்கை உண்டு, யதார்த்தமான வாழ்க்கை உண்டு. அதை கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நாம் சந்திக்க வேண்டிய ஏராளமான மனிதர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், அவர்களுக்கான செயல்பாடுகள், திட்டங்கள் என்று ஏராளம் உண்டு. எனவே அவற்றை மறந்துவிட்டு அவற்றை ஒதுக்கிவிட்டு நாம் அங்கே சுகத்தை அனுபவிக்கலாம் என்று நினைப்பது தவறு என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்களை அழைத்து செல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்போது ஒரு ஆன்மீக முதிர்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால், பல நேரங்களில் நெருக்கடிகளை சந்திக்கின்ற போது, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது, அப்போதுதான் அவர்கள் நாம் இனி இந்த உலகத்தில் வாழ்வோமா என்ற கேள்வி அவர்களுக்கு எழுகின்றது. நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளது தானா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் எழுகின்றது. அமெரிக்க நாட்டிலே ஒரு சாதாரண செவிலியர், அவருடைய பெயர் கிறிஸ்டி. அவர் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையிலே மிக நீண்ட காலமாக செவிலியாக பணியாற்றி வந்தார். அவர் தன்னுடைய பணி வாழ்வை குறித்து சொல்லுகின்ற போது, அவர் தன்னுடைய அந்த பணியை குறித்து சொல்லுகின்ற போது, அவர் சந்தித்த நோயாளிகள், அவர்கள் அதிகமாக கடைசி நேரத்தில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பதை குறித்து அவர் தன்னுடைய பேட்டியிலே சொல்லுகின்றார். அது இன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பரவலாக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கிறது, காணொளியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நோயாளிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட நோயாளிகளை நெருக்கமாக கவனிக்கக்கூடிய, அவர்களுக்கு பணிவிடைகளை செய்யக்கூடிய அந்த செவிலியர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஒரு நோயாளி தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே அவர் உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இனி எத்தனை நாள் வாழ்வேன் என்று எனக்கு தெரியாது. இது எல்லா நோயாளிகளிடத்திலும் இருந்து வரக்கூடியது. அப்படி என்றால் சாவை குறித்து, தங்களுடைய வாழ்வின் இறுதியை குறித்து ஒரு உள் உணர்வு அவர்களுக்கு வருகின்றது. அப்போது அவர்கள் முதிர்ச்சியடைந்து சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் அவர்களை என்றும் நேசிக்கின்றேன் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மிக கடினமான இதயம் கொண்ட மனிதர்களாக நாம் நினைத்திருந்தாலும், இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு கொடூரமானவனாக நினைத்திருந்தால் கூட, அவர்களும் இறுதியிலே தன்னுடைய வாழ்வின் இறுதியில் இந்த உலகில் இனி நாம் வாழப்போவதில்லை என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்ற போது, வாழ்வினுடைய இறுதிக்கு அவர்கள் செல்லுகின்ற போது, அவர்கள் நான் இந்த உலகில் வாழ்ந்த வாழ்க்கை முழுமையானதா, சரியானதா என்பதை எண்ணுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆன்மீக முதிர்ச்சி என்று சொல்லக்கூடியது. இயேசுவினுடைய தோற்ற மாறுதலில் அவர் கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு நோயாளிக்கு இறுதியிலே அவர் உணரக்கூடிய விதமாக இருக்கின்றது. இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் நாம் முழுமையாக பயன்படுத்தி இந்த உலகில் வாழுகின்ற போது நல்ல மனிதர்களாக, பயனுள்ள மனிதர்களாக, பிறரால் அன்பு செய்யப்படக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்பது. ஆனால் பல நேரத்தில் அதை நாம் செய்வதில்லை. வாழ்வின் இறுதி நிலைக்கு, அதனுடைய விளிம்பிற்கு தள்ளப்படுகின்ற போதுதான் நாம் அதை உணர்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வாழ்வினுடைய விளிம்புக்கு தள்ளப்படுகின்ற போது உணரக்கூடிய அந்த உணர்வை, பிற மனிதர்கள் இப்படி அனுபவித்த போது உணரக்கூடிய அந்த உணர்வை, இந்த உலகில் வாழுகின்ற போது சமூகத்தோடு, குடும்பத்தோடு, நண்பர்களோடு, நம்முடைய பணித்தளத்தில் பணியாளர்களோடு, நம்முடைய உடன் பணியாளர்களோடு பயணிக்கின்ற போது
இந்த உணர்வை நாம் பெற்று நல்ல மனிதர்களாக, பயனுள்ள மனிதர்களாக, அன்பு செய்கின்ற மனிதர்களாக, அன்பு செய்யப்படக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசுனுடைய இந்த அழைப்பு நமக்கு முழுமையாக உதவட்டும். தொடர்ந்து நம்முடைய தவக்காலத்திலே நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கு இறைவன் நம்மோடு உடனிருந்து செயல்பட வேண்டும் என்று இந்த வழியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களை மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன் அறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் தந்தையாம் இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.